அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பல சகோதர சகோதரிகள் காணொளியை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கேட்குறாங்க, சூனியத்திற்கு என்ன வைத்தியம், கண்பாடு ஏற்பட்டு போச்சுன்னா அதற்கு என்ன தீர்வு, நாங்கள் என்ன ஓதணும் ஏது ஓதணும்னு கேட்குறாங்க. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தை இழந்து நோயிலையும் நொம்பலத்திலையும் கஷ்டப்படுற மக்களுக்கு நிவாரணத்திற்காக நாங்கள் அல்லாட்ட எப்படி துவா செய்யணும், எதை ஓதி நாங்கள் அல்லாட்ட வந்து ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கேட்கணும் என்று கேட்கிறார்கள். அன்பர்களே, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடையாகத்தான் ஒரு செய்தியை இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி வரை நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய காலம் என்பது ஆரோக்கியம் இழந்திருக்கிற, ஆரோக்கியத்தில் பல நேரங்களில் நாம் கையை விட்டு இழந்த ஒன்றாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லையா? மன ரீதியாகவும் ஆரோக்கியத்தை இழந்திருக்கோம், உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தை இழந்திருக்கோம். பத்தாக்குறைக்கு அடுத்தவர்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கண் பாடினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லது சூனியம், இந்த மாதிரியான விஷயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதையும் நாம் பல நேரங்களிலே சந்திக்க வேண்டிய ஒரு நிர்கதியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். இதிலிருந்தெல்லாம் எப்படி நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு கேட்பது? அப்படி ஒரு கால் இப்படி ஒரு சிக்கலிலே மாட்டிவிட்டால் எதை கொண்டு அல்லாவிடத்திலே நிவாரணத்தை தேடுவது? அதற்கான தீர்வு தான் இந்த காணொளி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களிலே ஒருவர் செய்தனா அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. சஹாபாக்களில் ஒரு குழு அப்படி பயணித்து போனாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஊரில் அவங்க தங்கி போக வேண்டிய சூழல். ரொம்ப நேரம் பயணம், களைப்புனால தங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமான்னு நினைக்கிற சமயத்தில் அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பயணக்குழு, எங்களுக்கு நீங்கள் வந்து விருந்தோம்பல் செய்யுங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க யாருமே அதை பெருசாக கண்டுக்கலை. பொதுவாகவே விருந்தினர்கள் வந்தால் விருந்தோம்பல் செய்வது இஸ்லாத்தினுடைய மரபு இல்லையா, அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. இவங்களும் பெருசுப்படுத்தலை விட்டுட்டாங்க. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லி விட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி ஊர்லேருந்து ஒருத்தர் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு இந்த குழுவை சந்திக்கிறதுக்கு. என்னங்க ஏதுங்கன்னு விசாரிக்கும் பொழுது சொன்னார், எங்கள் ஊருடைய தலைவர் ஒருத்தரை பாம்பு கடிச்சு போட்டுச்சு, அவர் வந்து இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கார், வாயிலேருந்து நுரலாம் தள்ளி போச்சு, பெரிய சிரமத்தில் இருக்கார், உங்களில் யாருக்காவது வைத்தியம் தெரிஞ்சா வந்து கொஞ்சம் வைத்தியம் பாருங்களேன், அவருக்கு எப்படியாவது அந்த கஷ்டத்திலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி கேட்டார். இப்போ அந்த பயணக்குழுவில் இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு வேகமாக போனாங்க. போய் அந்த பாம்பு கடித்த நபருக்கு பக்கத்தில் போய் உட்காந்து எதையோ வேகமாக ஓத ஆரம்பித்தாங்க. ஓதுனாங்க, ஓதி அவருக்கு மேலே ஊதுறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏற்பட்டு போன அந்த விஷமெல்லாம் மொத்தமாக கீழே இறங்கி கண்ணு திறந்துடுறாரு, ஆரோக்கியமாக இருக்காரு, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ தன்னுடைய ஊரினுடைய தலைவருக்கு நிவாரணம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு வைத்தியம் காரணமாக இருந்தது என்பதினாலே அந்த தலைவர் கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும் கிஃப்ட்டு, நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆட்டு கூட்டத்தையே, ஒரு பெரும் ஆட்டு மந்தையவே அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. எனக்கு நீங்கள் வந்து ஓதி பார்த்து இந்த நிலையிலிருந்து என்னையை மாற்றி நிவாரணம் கிடைச்சிறதுக்கு உங்களுடைய இந்த ஓதி பார்க்குதல், இந்த ருக்கையா ஒரு காரணமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆட்டு மந்தையவே அவருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இவர் வாங்கிட்டு வந்தார். குழுவில் வந்து 2 விதமான பேச்சு ஆகி போச்சு. இதை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, எதுக்கு பிரச்சனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போயிடுவோம், போய் விவரத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்து கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க, நடந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் அப்படியே ஒரு புன்முறுவல் சிரித்தார்கள். ஹதீஸில் வந்திருக்குது, ஃபதபஸ்ஸம, முகமெல்லாம் அப்படியே ஒரு சிரிப்பு. சிரிச்சிட்டு கேட்டாங்க, யார் அந்த ஓதி பாக்குதல் என்ற வேலையை செஞ்சாரோ அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, வம அத்ராக அன்னஹா ருக்கியா, உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சூரா, நீங்கள் ஓதி பார்த்த சூரா எதுன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் சூரா ஃபாத்திஹாவை தான் ஓதினேன், அல்ஹம்து சூராவை தான் ஓதி அவர் மீது நான் ஊதிக்கொண்டே இருந்தேன், வேற என்னவும் செய்யலை. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த ஃபாத்திஹா சூரா ஓதி பார்க்குவதற்கு உரிய சூறா தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாங்க. அவர் அப்படி திரு முழிச்சிட்டு இருந்தார். முழிச்சார்னா என்ன, தப்பான விஷயத்தில் இல்லை, அவர் அப்படி நிற்கிறாரு. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்க. உடனே சொன்னாங்க, உண்மையிலேயே சூரா ஃபாத்திஹா என்பது நிவாரணத்திற்குரிய சூறா தான், நோய்க்கு நிவாரணத்தை தரக்கூடிய சூறா தான். எனவே நீங்கள் ஓதி பார்த்தது சரியான சூறாவை வைத்துத்தான் அல்லாஹ் அந்த சூறாவின் பரக்கத்தை கொண்டு அவருக்கு நிவாரணத்தை கொடுத்ததும் உண்மைதான். தாராளமாக சாப்பிடுங்கள், உங்களுக்கு கிடைத்த
அந்த அன்பளிப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், எனக்கு ஒரு பங்கு இருந்தால் எனக்கும் ஒன்று தந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக இந்த ஹதீஸ் முடிவு பெறுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கான பாடம் என்னன்னா, சூரா ஃபாத்திஹா என்பது அற்புதமான நோய் நிவாரணி. எந்த பெரிய நோயானாலும், புற்றுநோயாக இருந்தாலுமே கூட, முடக்கு வாதங்களாக இருந்தாலுமே கூட, கைகாலில் அல்லது உள் உறுப்புகளில் செயல்பாடுகள் குறைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலுமே கூட அல்லாஹ் இந்த சூரா ஃபாத்திஹாவில் அவ்வளவு பெரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு கண்டிஷன், 100% நம்பிக்கையோடு அதை ஓத வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் நிவாரணத்தை தருவான் என்ற எண்ணத்தில் அதை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் நிச்சயமா தருவான். அதோடு மட்டுமல்ல, சூனியத்திலிருந்தும் கூட பாதுகாப்பை அல்லாஹ் அந்த சூரா ஃபாத்திஹாவிலே வைத்திருக்கிறான். மிகப்பெரிய கண்பாடினால் பெரிய கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் நிந்தனையிலையும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த சூரா ஃபாத்திஹாவை கையில் எடுத்து அதீத நம்பிக்கையோடு அல்லாவின் இறையச்சத்தோடு இதை ஓதும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு தீர்வை தருவான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்னுல் கையும் அல் ஜவுசி என்று ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமகனார் இருந்தார். அவர் காபத்துல்லாவை சுற்றி தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. தவாஃப் செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு காலில் ஒரு வலி ஏற்பட்டு போச்சு. எந்த அளவுக்கு வலினா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, அப்படியே உட்கார்ந்துட்டார். அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு கூட அவருக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. வலி உயிரே போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுவிதுங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் யோசிச்சாங்க, சூரா ஃபாத்திஹாவை கொண்டு ருக்கியா செய்யலாமே, சூரா ஃபாத்திஹா ஷிஃபாவுக்குரிய சூறா தானே, நிவாரணத்திற்குரிய சூறா தானே என்று நினைத்து சூரா ஃபாத்திஹாவை மலன்னு ஓதுறாங்க. ஓதி 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 தன்னுடைய கைகளில் ஊதி ஊதி எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்தில் அப்படியே தேய்த்து விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே பக்கத்தில் இருந்த ஜம்சம் தண்ணீரை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஜம்சம் தண்ணீர்லையும் ஓதி ஓதி ஊதி அதை குடித்தார்கள். அந்த தண்ணீரை கையில் எடுத்து கொஞ்சம் வலி ஏற்பட்ட இடத்திலே தடவி கொடுத்தார்கள். இப்னுல் கையும் அல் ஜவுசி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, நான் மருந்து மாத்திரை எடுத்தால் கூட இந்த அளவுக்கு நிவாரணம் கிடைத்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதியதினாலே, அந்த ஓதிய தண்ணீரை நான் குடித்ததினாலே அல்லாஹ் எனக்கு உடனடியாக நிவாரணத்தை தந்தான், உடனுக்குடன் நிவாரணத்தை தந்தான். அதை நான் கண்கூடாக பார்த்தேன், அனுபவித்தேன் என்று அல்லாமா இப்னுல் கையும் அல் ஜவுசி ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடிய செய்தியை வரலாறுகளில் பார்க்கிறோம். எனவே சூரா ஃபாத்திஹா அற்புதமான நோய் நிவாரணி. எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய உயிர்கொல்லி நோய்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரிதான், அதற்கெல்லாம் சூரா ஃபாத்திஹாவிலே தீர்வு இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவை மிகுந்த இறையச்சத்தோடு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையிலே, இறைவா சஹாபாக்களுக்கும் நல்லோர்களுக்கும் எந்த நிவாரணத்தை இந்த சூறாவின் மூலம் நீ வழங்கினாயோ அதே நிவாரணத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்ற நம்பிக்கையிலே கேட்கும் பட்சத்திலே நிச்சயம் அல்லாஹ் அதிலிருந்து தீர்வை நமக்கு தருவான் என்று நாம் இந்த வரலாறுகளின் மூலமாக நம்ப முடிகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கைக்குரியவர்களாக மிகுந்த நிவாரணத்தையும் பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.